கதையோட ஆரம்பத்துல 3 கொலை பண்ண ஒரு ஜெயில் கைதியா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ வாயில ஏதோ ஒரு குச்சி மாதிரி விட்டு ரத்தம் வர அளவுக்கு தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறான். அப்படி குத்தி அவனோட வாயில ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும் போது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அந்த வழியா நடந்து போயிருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ துடிச்சிட்டு இருக்கிறதையும் அவனோட வாயில இருந்து ரத்தம் வரதெல்லாம் பார்த்துட்டு என்ன பிளட் வாமிட்லாம் எடுக்கிறான்னு வேகமா ஹீரோவை தூக்கி போட்டு ஆம்புலன்ஸ்ல நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்களா. சரி எதுக்குடா இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோ கொலை பண்ணியிருந்திருக்கான். ஸோ இது வரைக்கும் 3 கொலைகள் பண்ணியிருந்திருக்கான் அப்படின்னும் அந்த கொலைகள் அதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ்ஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு அவன் கூட இருந்த ஆளுங்கக்கிட்ட விசாரிக்கும் போது கொலை பண்ற அளவுக்குலாம் அவன் கொடூரமான ஆள் கிடையாது சார், எங்ககிட்ட நல்லபடியா தானே இருந்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் இவங்க கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ ஹீரோவுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அவசர அவசரமா அவனை ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தா அவன் கொஞ்சம் தூரத்துக்கு மேல எழுந்திருச்சு ஆம்புலன்ஸ்ல இருக்கிற டாக்டர் கார்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு எஸ்கேப் ஆக செய்யறான். பிரச்சனை பெருசான உடனேயுமே மக்கள் யாரும் பதட்டப்பட வேண்டான்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த இங்க வந்து பிரஸ் மீட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவே ஜெயில இருந்து எஸ்கேப் ஆன நம்ம ஹீரோ ஃபிஷிங்காக வந்தவங்களோட சொக்கா எல்லாமே ஆட்டைய போட்டுட்டு யாருக்குமே தெரியாம மக்களோட மக்களா கலந்துடுறான். ஆல்மோஸ்ட் ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு இப்படி 21 வயசு பையன் ஒருத்தன் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியை சேர்ந்த 3 பேரை கொலை பண்ணிட்டான், அவன் இப்போ தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிற இந்த செய்திங்கிறது போய் சேர்ந்திருக்கும். ஆனா ஹீரோ தப்பிச்சு கிட்டத்தட்ட 118 நாளுங்கிறது முடிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல முடியெல்லாம் நீளமா வளர்த்துட்டு அப்படியே கண்ணாடி கிளாஸ்லாம் போட்டுட்டு அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல பெருசா யாருமே ஹீரோவை கண்டுக்கலைனாலும் ஒரு மஞ்சள் கலர் முடி வச்ச ஒரு நபர் ஒருத்தர் இருப்பார். சும்மா ஒரு ஹாய் பை லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பாப்ல ஹீரோ கூட. அப்புறம் மெயினா நம்ம ஹீரோவோட நிரந்தர நண்பர்களா இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த வயசான ஆள் இருக்கிறாருல அவரை நம்ம சீனியர் ஆஃபீஸர்னு வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற 2 பேரும் ஹீரோ காணாம போய் கிட்டத்தட்ட 4 மாசங்கிறது ஆயிடுச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு 4-5 டோஸை வாங்கிட்டு அப்புறம் கார் எடுத்துட்டு எப்போ போல இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வரும்போது அந்த கார் ஓட்டிட்டு இருக்கிறான்ல அவனை நம்ம சின்ன போலீஸ்னு வச்சுக்கலாம். அவன் கேட்பான் ஆக்சுவலி ஹீரோவை முதல்ல அரெஸ்ட் பண்ணாங்களாமா ஒரு வீட்டில் வச்சு கொலை நடந்திருக்குதுன்னு சொல்லி. அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது அவன் தப்பிக்க முயற்சியே பண்ணல, ஆனா அதுக்கு பதிலாக நான் இந்த கொலையை பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் நிரபராதின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது இப்போ அவன் தப்பிச்சிருந்திருக்கான் அப்படின்னா மேபி இதுக்கு பின்னாடி இந்த கேஸை நம்ம சரியா விசாரிக்காம இருப்போமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பேச ஆரம்பிக்கும் போது அதுக்கு அந்த பெரிய ஆஃபீஸர் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, கேஸ்ல அவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு எல்லா தரவுகளும் கரெக்டா இருக்குது, தப்பிச்சு போனவனை பிடிக்கிறதுக்காக தான் இந்த கேஸை மறுபடியும் கையில் எடுத்திருக்குமே தவிர அவனோட கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு கிடையாது, அதனால இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்றான். இங்க ஹீரோவுமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவன் ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல அவனுக்கு தெரியாம அங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல அவனுக்கு காலுங்கிறது அடிபட்டு இருந்திருக்கும், ஆனா கண்டிப்பா கான்ட்ராக்டர் இவனுக்கு காசெல்லாம் கொடுக்க போறது இல்லைன்னு அவனோட மருத்துவ செலவுக்காகவும் திருப்பி அவன் வேலைக்கு வர வரைக்கும் அவனை பார்த்துக்கிறதுக்காகவும் கூட வேலை செய்கிறவங்க தான் சரின்னு அவங்களோட கை காசுலாம் போட்டு கொடுக்கலான்னு இருக்கும்போது அப்போ ஹீரோ எதுக்கு நீங்கள் உங்கள் கை காசுலாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, கம்பெனியில் நீங்கள் டைரெக்டாக கேட்டால் தான் கிடைக்க மாட்டேங்குதுன்னா நீங்கள் சட்டங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் சொல்லி பார்க்கலாமேன்னு ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு பையனும் நேராக கான்ட்ராக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரியான லேபர் லாஸ் எல்லாமே இருக்குது, சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும், கொடுக்கலைன்னா மேல்முறையீட்டுக்கு போகிறதுக்கோட எங்களுக்கு வாய்ப்புங்கிறது இருக்குன்னுலாம் சொன்னால் உங்களுக்கு வேலை செஞ்சால் காசு இல்லைன்னா கிடையாது அப்படின்னு சொல்லி அடிப்பட்டவனு கூட பார்க்காம திருப்பியுமே அந்த ஃப்ரெண்டு பையனை அந்த கான்ட்ராக்டரை அடிச்சு போட்டுருவான். அப்புறம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நம்ம ஹீரோ தான் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு பையனை நேராக அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு வருவானா, கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சும்மா அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடும், என்ன பண்றதுனே தெரியல, வாழ்க்கையை அப்படி போயிட்டு இருக்குது, சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்தேன், ஆனா அப்படி பார்த்து வளர்ந்துமே சரியான முடிவை எடுக்காத காரணத்தால கடைசியில் இங்க வந்து மாட்டிக்கிட்டான் பார்த்தே அப்படின்லாம் வருத்தப்பட அவனை பார்த்துக்கிட்டே இருந்த ஹீரோ தான் சரி உங்களுக்கு எவ்வளவு காசு இருந்தா இப்போதைக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு லைஃபை கொஞ்ச நாளுக்கு உங்களால் வாழ முடியும்னு கேட்டதுக்கு ஒரு 1 லட்சம் என்னங்கிற மாதிரி சொல்லுவானா. ஓகே 1 லட்சமா கேட்டு பார்க்குறேன்ட்டு அப்புறம் ஹீரோவே நேராக அந்த கான்ட்ராக்டரை மீட் பண்ணுறதுக்காக போயிருந்திருப்பான். ஹே பொத்தின்னு போய் வேற வேலை இருந்தால் பாடுறா, நான் அடிப்பட்டவனையே மதிக்க மாட்டேன், நீ யாரா அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ட்ராக்டர் பயங்கர அசால்ட்டாக தான் இருப்பான். இதே நேரத்தில் அந்த ஃப்ரெண்டு பையன் அவனோட ரூமில் உட்காந்து ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்போ டிவியில் நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவெல்லாம் போட்டுட்டு 4 மாசமா இந்த கொலைகாரனை காணும், யாராவது இவனை கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு சன்மானமாக 30 லட்சங்கிறது தரப்படுங்கிற மாதிரிலாம் டெலிகாஸ்ட் ஆயிருந்திருக்கேன். தோடா 30 லட்சம்லாம் தராங்களான்னு கொஞ்சம் ஏக்கமாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோமே ரூமுக்கு வரான், அவனோட மூக்குல எல்லாம் ரத்தம் வந்த மாதிரிலாம் இருக்கு, பஞ்செல்லாம் வச்சு அடைச்சிருந்திருக்கான். என்னடா ஆச்சு கை வச்சுட்டாங்களான்னு கேட்டதுக்கு இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்னால் 1 லட்சம்லாம் வாங்கிட்டு வர முடியலன்ட்டு 20,000 மட்டும் கையில் கொடுக்குறானா. அதை அந்த ஃப்ரெண்டுமே நம்ம ஹீரோவுக்கும் பாதி கொடுக்குறான், நீ ஒரு 10,000 வச்சுக்கோ ஏன்னா உனக்கும் அடிபட்டிருக்கலன்னு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போதைக்கு இந்த காசை வச்சுட்டுலாம் பெருசாக எதுவும் பண்ண முடியாது, அதனால
அவன் போய் நம்ம 2 பேரும் சரக்கு அடிக்கலான்ட்டு ஒரு கடைக்கு கூட்டிட்டு போனவனும் ஸ்நாக்ஸ் பியர் இதெல்லாமே வாங்கிக்கிறானுங்க. வாங்கிட்டு நேரா ஹீரோவோட ரூமுக்கு தான் போயிருந்திருப்பானுங்க. அங்க உட்காந்து ஜாலியா 2 பேரும் பேசிக்கிட்டே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ரூம்ல ஒரு லா புக் இருக்கிறதா பாக்குறான். என்னடா அது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பார்த்துட்டே லாயர் ஆக போறியான்னு சும்மா கிண்டல் பண்ணிட்டு அந்த புக் எடுத்து பார்த்தா அதுல ஹீரோ நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்திருப்பான். எஸ்பெஷலி அந்த நோட்ஸ்ங்கிறது டெத் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, கேபிட்டல் பனிஷ்மெண்ட், தூக்கு தண்டனை மாதிரி, அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அதுல இருந்தெல்லாம் எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லி அது ரிலேட்டடா ஹீரோ வந்து நோட்ஸ் எடுத்து வச்ச மாதிரி இருக்குமா. அதை பார்க்கும்போது லைட்டா அவனுக்கு சந்தேகம் வந்துடும். இருந்தாலும் அந்த டிவியில காமிச்ச பையன் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன சந்தேகம் எல்லாம் வரல. எங்கேயோ இருந்து தப்பிச்சு வந்திருக்கான் போலேன்னு யோசிச்சுட்டு மறுபடியும் அப்படியே கேஷுவலா பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் எதர்ச்சியா ஹீரோவோட கண்ணாடியா அவன் கழட்டலான்னு இருக்க அவனுக்கு முக அடையாளங்கிறது தெரிஞ்சிருச்சு. மாமி ஒரு சின்ன உச்சா போகிற வேலை இருக்குது, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்க ரூம்ல இருந்து வெளியில வந்தவனும் நேரா ரெஸ்ட் ரூம் போய் நின்னுக்கிட்டு முதல்ல அந்த ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் நேராக போலீஸுக்கு கால் பண்ணலான்னு இருக்க அங்கே சைடில் வந்து நின்றுக்கிட்டு இருப்பானா. நின்றுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனும் பயத்தில் கால் எடுக்காமல் இருக்க அவ்வளோதான். ஹீரோ அதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருப்பான். போலீஸுமே வந்துருப்பாங்களா. வந்துட்டு இந்த ஃப்ரெண்டு பையன்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்க இவன்லாம் ஒரு ஆள்னு இவனுக்கு உதவி பண்ண பார்த்தே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தலைதறிக்கு அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறான். இன்னும் ஒரு 2 மாதம் அப்படிங்கிறது கடந்து போகுது. ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆகி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. 180 நாளா வெளியில சுத்திட்டு இருக்கிறான். இப்படி ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்க பேரலா ஒரு கோர்ட்ல ட்ரையல் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. ட்ரெயின்ல ஒரு ஸ்கூல் பொண்ணை ஹராஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ட்ரையலுங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கான ஹியரிங்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு நபர் அவரோட பொண்ணு கூட வந்துகிட்டு இருப்பாரா. மன்னிப்பெல்லாம் கேட்பாரு கார்ல வரும்போது, என்ன மன்னிச்சிடு, தேவையில்லாம பாரு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, ஆனா நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்னு சொல்லும் போது அவங்களோட பொண்ணுமே அதை நம்ப தான் செய்யறாங்க. இந்த மாதிரியான ஃபால்ஸ் அலிகேஷன் கொடுக்குற ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, ஆகையால் கவலைப்படாதீங்க, உண்மை ஜெயிக்குங்கிற மாதிரிலாம் சொல்லுவாளா. அவங்க அப்பாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வேலை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. இவ ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனில எடிட்டர் வேலை பார்த்துட்டு இருக்கிறா போல. அப்படி வேலைக்கு வரும்போது நம்ம ஹீரோவை 6 மாசம் ஆகி இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் எல்லாம் போயிட்டு தானே இருக்கு. அதையெல்லாம் பார்க்க தான் செய்யறாங்களா. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கம்பெனிக்கு கடந்த 1 மாசமா ஒரு ஃப்ரீலான்ஸ் ரைட்டரா சில ஆர்டிகல்லாம் எழுதி கொடுக்குற ஒரு நபரை மீட் பண்றதுக்காக வராங்க. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹேர் கலரையும் பேரையும் மாத்திட்டு ப்ரொஃபஷனையும் கம்ப்ளீட்டா மாத்திட்டான். எனக்கு அப்பப்போ தோணும் போது ஆர்டிகல் எழுதி கொண்டு வந்து கொடுக்குறேன், பிடிச்சிருந்தா பப்ளிஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறானா. ஆனா உங்களோட எழுத்து நடங்கிறது அவ்வளவு அருமையா இருக்குது, வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க பெர்மனண்டாவே இந்த கம்பெனில வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருக்கிறங்கிற மாதிரிலாம் சொல்றான். ஆனா ஹீரோ அதை எதையும் எதிர்பார்க்கல. நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், அதுக்கான காசை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த பெரிய போலீஸும் சின்ன போலீஸும் கடைசியா நம்ம ஹீரோவை பத்தின தகவல்ங்கிறது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருக்கிற ஆளுங்க மூலமா கிடைச்சது. அதுல இருந்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு, இன்னும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. சரின்னு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஹோம்ல வளர்ந்துருப்பான் போல, அங்க போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்களா. அங்க போய் விசாரிச்சாலுமே அந்த ஹோம்ல இருக்கக்கூடிய ஒரு கேர்டேக்கர், ஒரு பாட்டிமா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோவை பத்தி அவங்க சொல்ற எல்லா விஷயங்களுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒரு விஷயம் கூட அவங்க தப்பா சொல்ற மாதிரியும் தெரியல. இவ்வளவு பெரிய கொலை பழி ஹீரோ மேல இருக்கு, அவனுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போதிலும் ஸ்டில் அவங்களுக்கு ஹீரோ மேல நம்பிக்கைங்கிறது இருக்கு. உண்மையாலுமே ஹீரோ தான் தப்பு பண்ணியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கு பெரிய போலீஸ் டெஃபினட்டானு சொல்லுவானா. சீரியஸா தான் சொல்றீங்களா, உண்மையாலுமே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம், கடவுள் மீது ஆணையா இது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது அந்த பெரிய போலீஸால பதில் சொல்ல முடியல. இங்க மறுபடியும் அந்த எடிட்டர் பொண்ணை காட்டுறாங்க. ஆபீஸ்ல கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில பயங்கரமா மழை பொழிய ஆரம்பிக்குதா. அருமையான வானிலை, வீட்டுக்கு நலையாம போனா சரிதானு அவ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது அங்க வழியில ஹீரோ இருக்கிறத பார்க்க செய்யறா. ஹீரோவை பார்த்தோன்னே சும்மா அவங்ககிட்ட போய் ஒரு அட்டெண்டன்ஸை போடலான்னு இருக்க அவன் கூட கொண்டு வராம இருப்பானா. சரி அப்படியே எங்க நனைஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பாளா. அங்க போய் கொஞ்சம் 2 பேரும் சாப்பிட்டு இருக்க. அப்படியே சாப்பிட்டு குடிச்சிட்டு இருந்த ஹீரோவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேல ஒரு மாதிரி வாமிட்லாம் வர ஆரம்பிச்சிடும் போல. ஹீரோயின் தான் ரெஸ்ட் ரூம்லாம் கூட்டிட்டு போயிருந்திருப்பா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த 3 பேரை கொலை பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த சீன்ல இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ட்ரையல்லாம் நடந்திருக்கும். அந்த பெரிய ஆஃபீஸர் இருக்கிறாருல, அவரு தான் ஹீரோவோட கேஸை டீல் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அது எல்லாமே ஒரு கனவு மாதிரி வந்து அவன் டக்குன்னு தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறான். எழுந்திருச்சா ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கே டேபிளில் அந்த எடிட்டர் பொண்ணு இருக்கிறாள்ல, அவ ஒரு லெட்டரை விட்டுட்டு போயிருந்திருக்கா. உன்னை தனியாக விட்டு போறதுக்கு மன்னிச்சிடு, பட் நான் ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டேங்கிற மாதிரி அந்த நோட்ஸை விட்டுட்டு போயிருந்திருப்பா. கம்பெனியில் அந்த எடிட்டர் புள்ள வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ டிவி நியூஸில் நம்ம ஹீரோ இப்படி காணாமல் போய்
போயிட்டான், 6 மாசமா போலீஸ் தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த நியூஸ் எல்லாமே பரப்பப்படுதா. அந்த நியூஸ்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நம்ம ஹீரோவை பார்த்தவன், அவன் ஹீரோ கூட ஒரு போட்டோ எடுத்திருப்பான் போல. அந்த ஃபோட்டோவையுமே டிவியில போடும்போது, அதில கொஞ்சம் நீல முடிலாம் வச்ச மாரி இருக்கு. இவன எங்கேயோ பார்த்த மாரி இருக்கேன்னு அந்த எடிட்டர் பொண்ணுக்கு கொஞ்சம் சந்தேகங்கிறது வருது. அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்தா, வீட்ல இன்னுமே ஹீரோ இருக்க செய்வானா? வீட்ல இருக்கிற அவளோட லேப்டாப்ல எதையோ நோண்டிக்கிட்டு இருந்திருப்பான். அவ வந்தோன்னேமே, "ஓ சாரி என்ன மன்னிச்சிடு. நான் கிளம்பலான்னு தான் இருந்தேன். ஆனா நீ வீட்ட லாக் பண்ணிட்டு போயிட்ட. கீய எங்க வச்சேன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் அப்படியே வீட்லயே இருந்துட்டேங்கிற" மாரியும் சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பலான்னு தான் இருப்பான். பட் இருந்தாலும் உதவி பண்ணியிருந்திருக்கால்ல. இன்னைக்கு தங்கறதுக்கு ஸ்டே பண்றதுக்கு இடம் கொடுத்திருந்திருக்கால, அதனால வேணும்னா உனக்கு நான் சமைச்சு கொடுக்கட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ சமையல்லாம் பண்ணி கொடுத்திருந்திருப்பான். அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அவளோட கம்பெனியில் ஒரு பெர்மனன்ட் ஜாப் உனக்காக நான் வாங்கி தரேங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாள்ல, அந்த ஜாப் இன்னுமே எனக்கு கிடைக்குமா, எனக்கு அதுக்கு அது வாங்கி தரையா அப்படின்னு கேட்குறான். கூடவே இங்கேயே உனக்கு நான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் தராம இதே வீட்டில் உனக்கு நான் சமைச்சு கொடுத்துட்டு ஸ்டே பண்ணிக்கிட்டேன், அதுக்கும் பெர்மிஷன் கொடுக்குறியான்னு கேட்க ரொம்ப நல்லவனா இருக்கிறானேன்னு அப்புறம் அந்த எடிட்டர் பிள்ளையும் ஓகேன்னு சொல்லிடுவா. அடுத்த நாள்ல இருந்து ஹீரோ அந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானா, யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராம அவன் பாட்டுக்கு அந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஈவினிங் நம்ம ஹீரோயினோட வீட்டில் ஸ்டே பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படியே நாட்களுங்கிறத தொடர்ந்து போயிட்டே இருக்க, சம்டைம்ஸ் ஹீரோவுக்கு நைட்ல தூக்கத்தில் இருக்கும்போது பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்து கொஞ்சம் பயந்துகிட்டு இருப்பானா. அப்படி அவன் தூக்கத்தில் பயப்படுறது எல்லாத்தையுமே அந்த எடிட்டர் புள்ளையும் நோட் பண்றாலே தவிர எதுவும் கேட்டுக்கல. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது அந்த எடிட்டர் புள்ளையோட அப்பா இருக்கிறாருல, அவருக்கான அடுத்த ட்ரையலுங்கிறது நடந்திருக்கும். அதுல ஒரு ஆல்மோஸ்ட் இந்த கேஸ்ல வந்து தோத்து போகிற மாதிரி இருக்குமா. சோகமா 2 பேரும் வெளியில உட்காந்துருக்கும் போது அவங்க அப்பா ரொம்பவுமே வருத்தப்பட செய்யறாரு. உண்மையாலுமே அந்த ட்ரெயின்ல அந்த பொண்ணை மொலஸ் பண்ணவன் நேரத்துக்கு வெளியில ஜாலியா தானே சுத்திக்கிட்டு இருப்பான். அப்படி தப்பு பண்ணவங்க எல்லாரும் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கும் போது எந்த ஒரு தப்பும் பண்ணாத நம்ம இந்த இடத்துல கஷ்டப்பட வேண்டியதா இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்திருப்பாரா. கவலைப்படாதீங்க, நம்ம மேல்முறையீடு பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், கடைசியில எப்படியும் நீதி தான் ஜெயிக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நேரா வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாளாம். அப்படி வழியில வரும்போது ஒரு ரிப்போர்ட்டரை மீட் பண்ண செய்யறான். இந்த ரிப்போர்ட்டர் அந்த எடிட்டரோட அப்பா இருக்கிறாருல, ஸோ அவரோட இந்த கேஸை வந்து இந்த ஆள் தான் ஆர்டிகலா ரெடி பண்றதுக்காக இப்படி பின்தொடர்ந்துட்டு இருக்கிறான் போல. அதனால எப்பவும் போல இதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பானா. ஆனா உப்பையும் கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு, ஆமா அந்த கொலகார பையன் ஒருத்தன் தப்பிச்சு வந்திருக்கானே, அவன் உங்க கூட தான் இருக்கிறானாமா, கேள்விப்பட்டேன்னு சொல்ல, நான் தனியா தான் இருக்கிறேன், நீ சும்மா உளறிட்டு இல்லாம போற வழியை பாடுறா அப்படின்ட்டு அந்த எடிட்டரும் அப்புறம் உள்ள வரும்போது ஹீரோ சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பானா. ஆனா அவ உள்ள வந்துட்டு நம்ம ஹீரோவோட உண்மையான நேம சொல்லி, நீ எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியுது, பட் இனிமேலும் நீங்க இருக்கிறதுங்கிறது உனக்கு சரியில்லை, நீ கிளம்பணும் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா யாரோ காலிங் பெல் அழுத்துறாங்க. போய் பார்த்தா அது அந்த பெரிய போலீஸும் சின்ன போலீஸுமா தான் இருக்கும். ஹீரோவோட போட்டோவை காமிச்சு, இந்த ஒரு பர்டிகுலர் நபர் உங்க கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கானா என்னன்னு விசாரிச்சா, இல்லங்க அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னா. சரி உள்ள வந்து தேடி பார்க்கட்டான்னு கேட்கும்போது சரின்னு எவ்வளோ அலோவ் பண்ணிடுறாளா. அந்த பெரிய போலீஸ் தான் உள்ள வந்து தேடுறாரு. எல்லா இடத்துலயுமே தேடி பார்க்கறாரு. பட் யாரையும் காணும். ஆனா கிச்சன்ல மட்டும் 2 பிரெட் இருக்கிறத கவனிக்கிறான். ஒருத்தி 2 பிரெட் சாப்பிட்றாளான்னு யோசிச்சுட்டு அப்புறம் ஃபுல் இடத்தையும் தேடி பார்த்ததுக்கு அப்புறம் சரி யாருமே இல்லை, நாங்க தான் தேவையில்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்களா. பார்த்தா அட்டிக்கில தான் ஹீரோவை ஒளிச்சு வச்சிருந்திருக்கா போல. இங்க இருக்காத, சீக்கிரமா வெளியில போகிற வழியை பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவே மறுபடியும் காலிங் பெல்லுங்கிறது அழுத்தப்படுது. அந்த புள்ள கதவை நீக்கின அடுத்த செகண்டே வேகமா உள்ள வந்தவன் ஹீரோவை கையும் களவுமா பிடிச்சிடறான். முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்காக ஹீரோவுமே அங்கிட்டு இங்கிட்டு உருண்டு பேரண்டு கத்தியெல்லாம் எடுத்து மிரட்ட ஆரம்பிக்க, பெரிய போலீஸுமே கண்ணை எடுத்து கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு தேவையில்லாம இப்படி தப்பிக்கிற முயற்சியெல்லாம் பண்றேன்னு கேட்டா, நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்லைங்கிற மாதிரி ஹீரோ பதிலுக்கு சொல்லியிருந்திருப்பானா. கண்டிப்பா நம்ப மாட்டேன்டா அப்படின்னு தான் ஒரு கண்ணை வச்சு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படியும் ஃபயர் பண்ண போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆகையால அந்த எடிட்டர் பொண்ணு இருக்கிறாள், அவ தான் அந்த பெரிய ஆபீசர் மேல விழுந்து நம்ம ஹீரோவை தப்பிக்க விட செய்யறா. மேல இருந்து யோசிக்காம கீழே விழுந்த ஹீரோவும் அங்க இருக்கிற கார் மேல விழுந்து நொண்டி வேகமா அப்படியே ரோட்ல தெரிச்சு வந்தவனும் போலீஸ்காரெல்லாம் வந்திருக்கும். வேற வழி இல்ல, அப்படியே அங்க இருக்கிற ஆத்துல குதிச்சாரான். கட் பண்ணா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ கொலை பண்ணதா சொல்லப்படுற அந்த நாள் அன்னைக்கு அந்த பெரிய போலீஸ் இருக்கிறாருல, அவரு தான் ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாரு. கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சு பெருசா நம்ம ஹீரோ தான் அந்த கொலை பண்ணனா அப்படின்னு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம தான் இருந்திருக்கும். அவனோட கையில கொலை பண்றதுக்காக பயன்படுத்தின அந்த ஒரு கத்தி இருந்துச்சு, அவ்வளவுதான். அவன் கையில அந்த கத்தி இருந்ததை விக்டிமோட இறந்து போனவங்களோட ஃபேமிலியை சேர்ந்த ஒரு மெம்பர் வந்து பார்த்து இருந்திருப்பாங்க. அவ்வளவுதான். இந்த 2 விஷயங்கள் மட்டும் தான் இருந்திருக்குமே தவிர எக்ஸாக்டா யார் இந்த ஒரு மர்டரை பண்ணனாங்கன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத காரணத்தினால இந்த கேஸ் வந்து ஒரு பெரிய தலை
தலைவலியா இருக்குதுன்னு இத பத்தி எல்லாம் அந்த பெரிய போலீஸ் அந்த சீனியர் ஆபீசர் ஒருத்தர் இருப்பார்ல அந்த ஆள்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த சீனியர் ஆபீசர் தான் இல்ல இந்த கேஸ கூடிய சீக்கிரம் முடிச்சாகணும், தேவையில்லாம இதெல்லாம் வச்சு இழுத்துக்கிட்டு இருக்காத, அந்த பையனுக்கு என்ன 18 வயசுங்கிற மாதிரி சொல்லியிருந்தியா, 18 வயசுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தூக்கி உள்ள போடு, இப்போதைக்கு இருக்கிற எவிடன்ஸே போதுமான எவிடன்ஸ்னு சொல்லி அவனை கன்விக்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஹையர் ஆஃபீஸரே கேஸை மூட சொன்னதுக்கு அப்புறமும் பெருசா இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற அளவுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காத காரணத்தாலையும் வேற வழி இல்லாம இருக்கிற எவிடன்ஸை வச்சு நம்ம ஹீரோ தான் கொலைகாரன் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணி அந்த கேஸை முடிச்சிருந்திருப்பாங்க. கோர்ட்ல ஹீரோவுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கும் போதும் என்னடா பண்ணி வச்சிருந்திருக்கங்கிற மாதிரி தான் அந்த பெரிய போலீஸை ஹீரோ ஒரு பார்வை பார்த்துருப்பான். இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே ஒரு தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறாரு. பிரசன்ட்ல அப்படியே நாட்களுங்கிறத போக ஆரம்பிக்க கிட்டத்தட்ட அவன் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 11 மாசம் 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஆகையால் ஹீரோவை பிடிச்சு கொடுக்கறவங்க அவனை காட்டி கொடுக்கறவங்களுக்கு 30 லட்சங்கிறத தாண்டி கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் நாங்க பரிசு தொகை தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ப்ரீவியஸாக அவன் ஜெயிலில் இருந்தது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அதுக்கப்புறம் அந்த எடிட்டர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுன்னு சொல்லி அந்த 3 ஃபோட்டோஸும் வெளியே வந்திருக்கும். 4ஆவதா ஹீரோ வேற ஒரு வேஷம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறான், கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சைனாக்கார மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி ஹீரோவை தேடுற வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க. இதே நேரத்தில் அன்னைக்கு நைட்டு வேற ஒரு மர்டருங்கிறது நடந்துருக்கும். போய் அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிக்கும் போது நம்ம ஹீரோவோட கேஸில் ஒரு பாடியை என்ன மாதிரிலாம் கொலை பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்னுங்கிறது இந்த பாடியிலே இருந்திருக்கு. ஒருவேளை இது ஏதாவது காப்பி கேட் கில்லிங்காக இருக்கும் பெரிய போலீஸுக்கு சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் அந்த கில்லரையுமே ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த கில்லர் கிட்ட விசாரிக்கும் போது அவன் பெருசா நான் இதை பண்ணல என்னை விட்டுருங்க அப்படி அப்படின்னு அவன் மலுப்பெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு அவன் ஓப்பனாவே ஒத்துக்க செய்யறான். ஒத்துக்கிட்டான்ல, ஓகே இந்த கொலைங்கிறத அவன் பண்ணியிருந்திருக்கான். பட் அடிஷ்னலா இவங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பண்ண அந்த ஒரு கொலை அதை பார்த்துட்டு தான் இதை பண்ணியிருந்திருக்கியா, அந்த கொலையை இன்ஸ்பயர் பண்ணி தான் இதை பண்ணியிருந்திருக்கியான்னு கேட்டதுக்கு அந்த ஆள் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். யாரை பார்த்து காப்பி அடிக்கிறா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா பதில் சொல்லியிருந்திருப்பானா. அவ்வளவுதான், அதுக்கு மேலே அவனும் எதுவும் பேசிக்கல. அதுக்கப்புறம் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறது எல்லாத்தையுமே நியூஸ்ல நம்ம ஹீரோவும் பார்க்க செய்யறான். சிட்டியில இருந்து ஹீரோ கொஞ்சம் கிராமப்புறம் அந்த மாதிரியான ஒரு பகுதிக்கு மாறி வந்துட்டான் போல. இப்படி இருக்கும்போது மாய் அப்படின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்ல மாதிரியான ஒரு இடம் இருக்கும். அங்க வேலை பார்க்கற போல வந்துட்டு காலையில அங்க இருக்கிற வயசான பாட்டியமான அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அதே இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த மாய்க்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு போல. சோ ஹீரோ அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதே ஹோம்ல தான் நம்ம ஹீரோ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணிட்டான், அவனோட கையில தான் அந்த கத்தி இருந்ததுன்னு நம்ம பெரிய போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருப்பாங்கல்ல ஒரு லேடி, அந்த லேடியும் அங்கதான் அட்மிட் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. அடிக்கடி அவங்களுக்கு ஏதோ பழைய விஷயங்களெல்லாம் நினைச்சு அப்படியே ஒரு மாதிரி பேனிக்லாம் ஆக செய்யும் போல. அப்பயுமே ஹீரோ தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பட் ஹீரோவை இன்னும் அந்த லேடி ரெகனைஸ் பண்ணலையோ என்னமோ. பேரலா நம்ம ஹீரோவை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு பையன் போட்டு கொடுத்துருப்பான்ல, அவன் இந்த எடிட்டர் பொண்ணை வந்து மீட் பண்றான். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இப்போதைக்கு ஹீரோ பக்கம் ஏதாவது நியாயம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. மெயினா இதுல அந்த எடிட்டர் பொண்ணும் அவரோட அப்பா வந்து அதிகமான முனைப்பு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க தனியா ஒரு லாயரை வச்சு ஹீரோவோட பழைய கேஸ்ல ஏதாவது அவனுக்கு சார்பான தீர்ப்பு வர வைக்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில முதல்ல ஹீரோ இவன் கூட இருக்கும் போது தானே மாட்டிக்கிட்டான். அதனால ஹீரோ என்ன மாதிரியான ஒரு டைப்பா இருந்திருக்கான், இவங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணியிருந்திருக்கான் அப்படின்லாம் விசாரிக்கிறான். ஏன்னா இந்த எடிட்டர் பொண்ணு கூட இருக்கும்போது சரி நம்ம கிட்ட மட்டும்தான் நல்ல விதமா நடந்திருக்கானா அப்படின்னு விசாரிச்சா இல்ல, அந்த ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கும் போது அவனுமே வந்து இல்ல என்கிட்டயுமே ஹீரோ நல்ல விதமா தான் நடந்துகிட்டான்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரெண்டு பையனுக்கு கொஞ்சம் கில்ட்டாவும் இருக்குது. என்னதான் அந்த டைம்ல அவனுக்கு கொஞ்சம் காசு தேவைப்பட்ட காரணத்தால ஹீரோவை போட்டு கொடுக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்திருந்தாலும் ஒன்ஸ் ஹீரோ மாட்டிக்காம அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போனது, அதுக்கப்புறம் நிதானமா யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை நம்ம அவசரப்பட்டுட்டோமோன்னு அவனுக்கு கொஞ்சம் கில்ட்டுங்கிறது இருக்கு. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு என்னோட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க, நானுமே பண்றேங்கிற மாதிரிலாம் சொல்றானா. இங்க நம்ம ஹீரோவும் அந்த மாய் அப்படிங்கிற அந்த பொண்ணு கூட சும்மா ஊர் சுத்தறதுக்காக போயிருந்திருப்பான். அது சிட்டிலாம் கிடையாது, சாதாரண ஒரு டவுனா தான் இருக்கும். அங்க வந்து மலையில நிறைய இந்த பனியெல்லாம் பொழிஞ்சிருந்துருக்குமா, அந்த இடத்துக்குலாம் கூட்டிட்டு போயிட்டு ஹீரோவை தன் கூட க்ளோஸ் ஆக்கிக்கணுங்கிற மாதிரி அவ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறா. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதாவது இருக்கா, இல்ல வேற யார் மேலேயாவது கண்ணு வச்சிருந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு ஓகே இடம் காலியா தான் இருக்குங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பான்.
இங்க போலீஸுமே விசாரணை எல்லாத்தையுமே துரிதப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த எடிட்டர் பொண்ணோட வீட்ல ஹீரோயினை பார்த்தது. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரே இடத்துல அவன் ஸ்டே பண்ணியிருந்திருக்க வாய்ப்புகள்ங்கிறது கம்மி தான். எங்கெங்கெல்லாம் போயிருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய போலீஸ் ஒரு பக்கம் அவரோட விசாரணைகளை துரிதப்படுத்திட்டு இருக்கிறாரு. கரெக்டா எங்கெங்க ஹீரோ போயிருந்திருப்பான் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோவும் அந்த முதியோர் இல்லத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டிவியில ஒரு டிபேட் ஷோங்கிறது போயிட்டு இருக்கும். அந்த டிபேட் ஷோங்கிறது இப்போ கடைசியா ஒரு கில்லரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த கில்லர் கொலை பண்ண பேட்டர்னும் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ கொலை பண்ணதா சொல்லப்படுற அந்த ஒரு பேட்டர்னும் சிமிலரா தான் இருக்கு. ஒருவேளை இது காப்பி கேட் கில்லிங்கா இருக்குமோங்கிற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹீரோ மாட்டிக்காம சேஃபா தான் இருக்கிறான். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த மாயிங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ ஹீரோவை சும்மா வெளியில கூட்டிட்டு போயிருந்திருப்பா அந்த ஐஸ் படிஞ்ச அந்த குளத்துக்கு. அப்போ ஹீரோவை கொஞ்சம் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணி விட்டு இருந்திருப்பாளாம். அதன் விளைவாக அவளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல திடீர்னு ஏகப்பட்ட இன்ட்ராக்ஷனுங்கிறது நடக்க, என்னடா இது என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவளே பேனிக் ஆயிடுறா. பிளஸ் அந்த வீடியோவை அந்த எடிட்டர் பொண்ணு இருக்கிறாள், அவளுமே பார்த்துருந்துருப்பா. போலீஸுக்கும் விஷயங்கிறத தெரிய வந்திருக்கும். ரைட்டு, இதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு போலேன்னு அந்த மாயிங்கிற பொண்ணும் நேரா ஹீரோ கிட்ட இதை பத்தி சொல்ல வரும்போது, ஹீரோ அந்த லேடி இருக்கிறாங்கல்ல, அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிற லேடி நம்ம ஹீரோக்கு எகெயின்ஸ்டா வாக்குமூலம் சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்காக தான் இங்க வந்திருக்கவே அவன் செஞ்சிருந்திருக்கான். அவங்க கொஞ்சம் அந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்தே மென்டலி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க போல. அதனால தான் அன்னைக்கு கூட நம்ம ஹீரோவோட கையில தான் அந்த கொலை பண்றதுக்கு பயன்படுத்தின வெப்பன் இருந்துச்சுங்கிற ஒரே காரணத்தால ஹீரோ கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குமூலத்தை இவங்க கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனா நான் அதை பண்ணல, அது உங்களுக்கே நல்லா தெரியும் தானே, ப்ளீஸ் சொல்லுங்க, ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு கையில ஒரு ரெக்கார்டரை வச்சுக்கிட்டு ஹீரோ இவ்வளவு நாளா கெஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான். அந்த வகையில அந்த லேடியுமே இல்ல எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாமே அவங்களும் ஹீரோ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு ஞாபகம் வராம இருக்குது. பட் அன்பார்ச்சுனேட்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ் அந்த இடத்த வந்து சுத்தி வளைக்கிறாங்க. அவ்வளவுதான், போலீஸ் வந்துட்டாங்க. இப்போ கண்டிப்பா உள்ள வந்து நம்மளை தூக்கிடுவாங்கன்னு ஹீரோவுக்கு தெரியும். என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த மாயிங்கிற பொண்ணு கிட்ட எனக்கு ஒரு உதவி பண்றியான்னு கேக்குறான். அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு மொட்டை மாடியில வச்சு இப்போ உள்ள யாராவது வந்தீங்கன்னா இந்த பொண்ணை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்ட, ஹே அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, நீ மாட்டிக்கிட்ட, உன்னால என்ன பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு பெரிய போலீஸும் சொல்லுவாரு. எஸ்கேப் ஆக முடியுதோ முடியலையோ, ஆனா யாரு தப்பு பண்ணாங்கிறது உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்துமே இந்த ஒரு கேஸ்ல நீங்க என்ன மாட்ட வைக்கிறதுக்காக பாக்குறீங்க, நீங்க நியாயமா நடந்துக்கல, அதனால என்கிட்ட இருந்துமே இதை எதிர்பார்க்காதீங்கன்ட்டு யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு அந்த மாயிங்கிற பொண்ண பிணை கைதி மாதிரி பிடிச்சு வச்சிருந்திருக்கிறங்கிற மாதிரி வெளியில காட்டிக்கிறான். மத்தபடி உள்ள அவளே உட்கார வச்சுட்டு இப்போதைக்கு எப்படா இந்த பாட்டிமா கிட்ட இருந்து உண்மையை போட்டு வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே நைட்டே ஆயிரும். ஹெலிகாப்டர்ல அந்த இடத்துக்கு வந்துடும். மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடிந்திருப்பாங்க. ஏன் அந்த எடிட்டர் பொண்ணு இருக்கிறாள், அவளுமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பா. இந்த விஷயம் நியூஸ்ல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல ஹீரோக்கு ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்தான்ல, அவனுமே இதை பார்த்துட்டு தான் இருப்பான். இப்போதைக்கு ஹீரோ இதுல இருந்து தப்பிக்கணும்னா அந்த வயசானவங்க உண்மை என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மேட்டரை சொல்லி ஆகணும். அதனால வேற வழி இல்லை, இவ்வளவு நாளா சொல்லலைனாலும் இப்போவாது சொல்லி தான் ஆகணும். அந்த மாயிங்கிற பொண்ணோட சோசியல் மீடியால லைவ் போட ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பாட்டிமாவும் விஷயத்தெல்லாம் சொல்ல வர மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலி கொலை நடந்த அந்த நாள் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பான் போல. அப்படி போயிட்டு இருக்கிற வழியில ஒரு வீட்டுல இருந்து ஏதோ கத்துற மாதிரி, ஏதோ ஒரு லேடி அலற மாதிரியான சத்தங்கிறது கேட்டு இருந்திருக்கும். என்னாச்சு, யாராவது கீழே ஏதோ விழுந்துட்டாங்களான்னு ஹீரோ செக் பண்றதுக்காக உள்ள போயிருந்திருப்பானா. அப்படி போய் பார்க்கும்போது தான் அந்த வீட்டில் 3 பேர் இறந்து போயிருந்திருப்பாங்க. கொலை பண்ண அந்த ஒரு கில்ல அப்படியே ஹீரோ உள்ள வரதை பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிருந்திருப்பான். அங்க அடிப்பட்ட ஒருத்தங்க உயிருக்கு போராடுற மாதிரி தெரியும் போது ஹீரோ தான் உதவி பண்றதுக்காக அவனோட முதுகுல இருக்கிற கத்திய பிடுங்கிருந்திருப்பானா. அதை அவன் கரெக்டா பிடுங்கும் போது அவனோட முகத்திலையும் ரத்தம் தெரிச்சிருந்திருக்கும். அங்க இருந்த லேடியும் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸும் வந்து நம்ம ஹீரோவை ஸ்பாட்ல கையில கத்தியோட இருந்திருக்கான்னு சொல்லி அப்படியே அரெஸ்டும் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி நடந்துச்சு. அதனால ப்ளீஸ் இதை பண்ணது வந்து அந்த கொலகாரன் தான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டே இருக்கும்போது நாடு முழுக்க இந்த விஷயத்த லைவ்ல பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பெரிய போலீஸும் என்னடா பண்றதுன்னு ஒன்றும் புரியாம இருக்கும்போது அப்போ சீனியர் ஆஃபீஸர் கால் பண்ணிட்டு, அங்க என்னத்தடா நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்களா, ஒழுங்கா உள்ள இறங்கி அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்னு திட்டுறான். வேற வழியும் கிடையாது, ஆர்டர்ஸை மீற முடியாதுங்கிறங்காட்டி போலீஸை உள்ள இறக்கியும் விட நம்ம ஹீரோவும் எப்படியாவது அவங்க கிட்ட இருந்த விஷயத்த வாங்கிடலான்னு பாக்குறான். அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட சாரி உன்னை வந்து நான் தப்பா மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு மன்னிப்பெல்லாம் கூட கேட்டுறாங்களே தவிர விஷயத்த சொல்ல வரக்குள்ள போலீஸ் கரெக்டா உள்ள வந்து ஸ்மோக் பாம்லாம் போட்டு அவள் தான் ஹீரோவை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்களா. எப்படியாவது சிக்கிடக்கூடாது, எஸ்கேப் ஆயிரணும்னு சொல்லி அவனும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட பாக்குறான். வழியில கரெக்டா நம்ம பெரிய போலீஸும் வந்து நிக்கிறாரு. அவரை எதிர்த்து கத்தியை நீட்டும் போது அந்த ஆள் மறுபடியும்
மறுபடியுமே கன்னை எடுத்து ஃபயர் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கேன். ஹீரோவோட உடம்புல புல்லட்டும் பாயுது. ஆனால் அது பெரிய போலீஸு கிடையாது, சின்ன போலீஸ் தான் ஃபயர் பண்ணியிருந்திருப்பான். அவள் தான் ஹீரோவை பிடிச்சிட்டாங்களா. அப்போ அப்படியே ஒரு மாதம் கழிச்சு அந்த மாய் இருக்கிறாள், அவள் டவுன்ல இருந்து நேராக டோக்கியோக்கு சிட்டிக்கு வந்திருப்பான். அந்த எடிட்டர் பொண்ணை பார்க்கறதுக்காக தான். அவள் மட்டும் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருந்தான்ல, அவனும் வந்திருப்பான். அந்த எடிட்டர் பொண்ணு, அவங்களோட அப்பா, அப்புறம் இந்த ஃப்ரெண்டு பையன் மாயின்னு சொல்லி இவங்க 4 பேருமே ஹீரோவை எப்படியாவது வெளியில் கொண்டு வர வைக்கணும்னு சொல்லி அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புங்கிறது கேஸை ரீஓபன் பண்ண வைக்கிறது தான். அந்த வகையில் இந்த கேஸை ரீஓபன் பண்ண வைக்கிறதுக்காக தெருவில் இறங்கி பெட்டிஷன்ல எல்லாம் சைன் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இதே நிலைமை கன்னியூ ஆச்சுன்னா கண்டிப்பா உண்மை வெளியே வந்துருங்கிற பயம் அந்த சீனியர் ஆஃபீஸர் இருக்கிறார்ல அவருக்குமே இருக்க தான் செய்யும் போல. இப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபால்ஸான ஒரு அரெஸ்ட்டை மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மேட்டர் தெரிய வந்துச்சு. 3 வருஷம் அவனை ஜெயிலில் வச்சுருந்தோங்கிற மேட்டர் தெரிய வந்துச்சுன்னா டெஃபினட்டாக அது டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறங்காட்டியே இதை எப்படியாவது நம்ம மூடி மறைக்கணும், நீ கவலைப்படாத எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரிய போலீஸுக்கு இந்த ஆள் வந்து அட்வைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த பெரிய போலீஸ் பெருசாக கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியல. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோங்கிற ஒரு உள்ளுணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நேராக ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போயிருந்திருப்பார். இதை முடிச்சுட்டு அவருக்கு ஏதோ ப்ரெஸ் மீட் இருக்குது போல். அப்படி போயிட்டு, ஆமா எதுக்கு நீ எஸ்கேப் ஆன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. வெளியில அப்படி எஸ்கேப் ஆகி போய் நீ நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஏதாவது முயற்சிகள் இது எடுத்தையா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை அவர் ஆரம்பிச்சிருந்திருக்கேன். அதுக்கு ஹீரோ என்ன பதில் சொன்னான்னு காட்டல. அப்படியே நேரம் அந்த பெரிய போலீஸ் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாரா. கூடவே அந்த சீனியர் ஆஃபீஸர் இருக்கிறாரு. எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டே, நாங்க இந்த கேஸ்ல தப்பான ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டோம், ஹீரோ நிரபராதி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருவான். அவ்வளோதான். அப்படி சொன்னோன்னே என்ன வேலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அங்கே இருக்கிற ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடா வேலை பார்த்து வச்சுருந்துருக்கேன்னு அந்த சீனியர் ஆஃபீஸர் இருக்கிறாருல அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ரோட்டில் நின்று பெட்டிஷனில் சைன் வாங்கிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவோட நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் நியூஸில் போலீஸ் தப்பாக தான் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு ஒத்துக்கிட்ட விஷயத்த பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அப்படியே கட் பண்ணால் சில மாதங்கள் கழித்து நம்ம ஹீரோவுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கான நாளுங்கிறது வந்திருக்கு. இப்போ நமக்கு காட்டுறாங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட போய் அவர் கேட்டிருந்திருப்பார்ல, எதுக்காக நீ எஸ்கேப் ஆனான்னு. அவன் வெளியில போய் எதுவும் துப்பு தொலைக்கிறதுக்காகவோ தன்னை வந்து வெளியில விடுவிக்கிறதுக்காகவோ எல்லாம் எதுக்கும் எஸ்கேப் ஆகி போகல. அஃப்கோர்ஸ் வெளியில் எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் நேராக அந்த ஒரு பாட்டியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத போய் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மூலமாக நான் அந்த தப்பு பண்ணலை அப்படிங்கிறத ஹீரோ கடைசி நேரத்தில் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணான் தான். அது இல்லைன்னு ஆகலை. பட் முதல்ல ஹீரோ எஸ்கேப் ஆகிறதுக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் இருந்திருக்கும்ல. ஏன்னா அவன் கிட்டத்தட்ட ஜெயிலில் 3 வருஷமாக இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் வெளியில் எஸ்கேப் ஆகி போனதே. 3 வருஷமாக அமைதியாக இருந்த நீ எதுக்கு திடீர்னு எஸ்கேப் ஆகி போனன்னு கேட்டான். இனிமேலும் எனக்கு இங்கே வாழ்கிறவங்க மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு அதை தேடி தான் நான் போனேன் அப்படின்னு சொல்கிறான். லைக் நான் பண்ணாத தப்புக்காக கொண்டு வந்து என்னை உள்ளே வச்சுட்டு கடைசியில் என்னை சாகடிக்க போகிறேங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த டைமில் அவன் வெறும் 18 வயசு பையன்தான். ஒன்றுமே பண்ணாத என்ன எதுக்கூட கொண்டு வந்து உள்ளே வச்சுருந்துருக்கீங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய வெறுப்புங்கிறது இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இனிமேலும் இந்த உலகம் வந்து ஒர்த்து தானா அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் அவனுக்கு இருந்திருக்குமோ என்னமோ. அப்புறம் தான் அவன் வெளியில் போனதுக்கப்புறம் அவனுக்கு முதல்ல ஒரு வேலை கிடைச்சது. அவனுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் கிடைச்ச அந்த ஃப்ரெண்டு, அவங்க கூட ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த எடிட்டராக இருந்த அந்த பொண்ணு கூட இருந்த அந்த நாட்கள், அப்புறம் மாய் கூட இருந்ததுன்னு சொல்லி இது எல்லாமே எனக்கு வாழ்க்கை மேலே ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது, நண்பர்களை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது, எனக்கு திருப்பி இந்த வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பை கொடுத்ததுங்கிற மாதிரி அவன் பதில் சொல்லியிருந்திருப்பான். அந்த பதிலை யோசிச்சு பார்த்துட்டு அந்த ட்ரையல் ரூமில் பெரிய போலீஸ் இருக்கிறார்ல, அவர் உட்காந்துருக்க நம்ம ஹீரோ நிரபராதி அப்படின்னு ஜட்ஜுமே தீர்ப்பு கொடுக்குறாரு. அதை நினைச்சு அங்கே இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படும் போது ஹீரோலாம் பயங்கரமாக கதறி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ப்ளஸ் அங்கே இந்த ஒரு படத்தையே முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பாக படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ஆரம்பிச்சுட்டு கடைசியில் ஒரு ட்ராமாவாக மாற்றி விட்டீங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. எனிவேஸ் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.